என்ன மரங்களோடு பேசுகிறேன், நல்லது பேசு, பிறகு மருத்துவமனையிலும் போய் பேசு, அதுதான் நல்லது. நீங்கள் எண்ணி பாருங்கள், 9.69 விழுக்காடு இந்தியாவிலேயே மிக கூடுதலாக வளர்ந்திருப்பது மாநிலம். இது ஒன்று. இரண்டாவது, இந்திய ஒன்றிய அரசினுடைய இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, இரண்டும் ஒன்றாக வந்திருக்கிறது. பங்கஜ் சௌத்ரி சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் தனி நபர் வருமானம் என்பது எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு கூடியிருக்கிறது? தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. எவ்வளவு கூடியிருக்கிறது? இந்தியாவின் சராசரி தனிநபர் வருமானம் எவ்வளவு? இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டு சராசரியாக பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு தனி மனிதனின் வருமானம் 1,16,760. நீங்கள் 12ஆல் வகுத்து பார்த்தால் 9,500 ரூபாய் வரும். அவ்வளவுதான் இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் மாதத்திற்கு. ஆண்டுக்கு 1,16,000 இருந்தது தேசிய சராசரி வருமானம். ஆனால் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 1,96,000 உயர்ந்திருக்கிறது என்பதை இந்திய ஒன்றிய அரசின் இணை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த பொருளாதார முன்னேற்றம் சட்டென்று ஒரு மாய வித்தையால் வந்துவிடவில்லை. அதற்காக சொல்லுகிறேன், பொருளாதாரத்தில் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டியதால் வந்தது. அதற்கு நம்முடைய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள், பேராசிரியர் நாகநாதன் போன்றவர்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை புள்ளி உரங்களோடு எழுதி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நிறைய வேலை இருக்கிறது. இவர்களைப் போல வெறுமனே பேசிவிட்டு போக முடியாது. பொதுக்கூட்டத்தில் மக்களிடம் பேசுகிற போது இத்தனை செய்திகளை நாம் சொல்ல முடியாது என்றாலும் நம்முடைய கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இதனை அறிந்திருக்க வேண்டும். நான் இங்கே அமருகிற போதே நம்முடைய அமைச்சரிடத்தில் சொன்னேன், மாதம் ஒரு கூட்டம் போதும் என்று நினைக்கிறேன் என்றார். போதும், ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒவ்வொரு வகுப்பாக நடத்துங்கள். இந்த வகுப்பை எடுக்கிற, நடத்துகிற, கேட்கிற அணி இப்போதும் திமுகவில் தான் இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். அதுதான் மிக முக்கியமானது. எப்படி இந்த பொருளாதார வளர்ச்சி? ஜெயரஞ்சன் அவர்கள் கீழத்தஞ்சை டெல்டா பகுதியில் ஆய்வு நடத்தி எழுதியிருக்கிற செய்தி. அதை அவர் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மறுபடியும் சொல்லுகிறேன். கீழத்தஞ்சையில் 2 விதமான அந்த குத்தகைதாரர்களில் குத்தகை, வாரம் என்று 2 முறை உண்டு. குத்தகை என்பது நிலையானது, அதாவது அந்த நிலத்தின் உரிமையாளர் எங்கேயோ இருப்பார், குத்தகைக்கு விட்டிருப்பார்கள். நிலையான குத்தகை என்றால் அதற்கு குத்தகை என்று பெயர், அது மாறுமானால் அதற்கு வாரம் என்று பெயர். நிலையானது என்றால் எப்படி? இந்த வயலில் எத்தனை மூட்டைகள் வேண்டுமானாலும் விளையலாம், விளையாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன், ஆண்டுக்கு 10 மூட்டை நில உரிமையாளருக்கு கொடுத்து விட வேண்டும். ஒருவேளை 100 மூட்டை விளைந்தாலும் 10 கொடுத்தால் போதும், விளையவே இல்லை என்றாலும் 10 கொடுக்க வேண்டும். இது நிலையான குத்தகை. வாரம் என்பது என்ன? விளைவதில் பாதி கொடுக்க வேண்டும். 50 மூட்டை விளைகிறது என்றால் 25 கொடுக்க வேண்டும். 10 தான் விளைந்திருக்கிறது என்றால் 5 கொடுத்தால் போதும். இது வாரம். இதனால் உழைத்தவர்களுக்கு என்ன மிஞ்சிற்று? உரிமையாளர்கள் எங்க இருக்கிறார்கள்? எங்கோ இருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து விளைந்த நெல்லை எடுத்துக்கொண்டு போவார்கள், அவ்வளவுதான். ஆனால் உழைக்கிறவனுக்கு என்ன மிஞ்சிற்று? மொத்த வருமானத்தில் 7 முதல் 10 விழுக்காடு மட்டும்தான் மிஞ்சிற்று என்று கணக்கு சொன்னது. இந்த கணக்கை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நில குத்தகையாளருக்கான சட்டத்தை கொண்டு வந்தவர் நம் தலைவர் கலைஞர் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 3 சட்டங்கள். முதல் சட்டத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா 68, 2வது சட்டம் 69, 3வது சட்டம் 71. இந்த சட்டங்கள் என்ன சொல்கின்றன? சரியான விளைச்சல் இல்லை என்றால் அந்த ஆண்டு உரிமையாளருக்கு நிலத்திலிருந்து விளைச்சலில் மூட்டை நெல்லை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சட்டம் யாருக்கானது? உழைக்கும் மக்களுக்கான சட்டம். 1952 இருந்து அங்கு விவசாயிகள் சங்கம், பொது உடைமை கட்சி அந்த கோரிக்கையை வைத்தது. பலருக்கு தெரியாத செய்தியாக இருக்கும் மக்களிடம் சொல்லுங்கள், திராவிட விவசாய சங்கம் என்று பெரியார் இன்னொரு சங்கத்தை அங்கே தொடக்கினார். 21,000 உறுப்பினர்கள். அதில் 15,000 பேர் அட்டவணை சாதியை சார்ந்த, பட்டியலினத்தை சார்ந்த மக்கள். 21,000 பேரை கொண்டு ஒரு பெரிய சங்கத்தை திராவிட இயக்கமும் நடத்திற்று. ஆனால் பொது உடைமை கட்சிகள் நடத்திய இயக்கம் மிகப்பெரிய சங்கம். அதனால் தான் அன்றைக்கு நடைபெற்ற தேர்தலில்
அந்த தஞ்சை பகுதியில் இருந்த 8 இடங்களில் 5 இடங்கள் பொது உடைமை கட்சி வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தொகுதியிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை யார் சட்டமாக கொண்டு வந்தார்கள்? கலைஞர் அவர்கள் வந்ததற்கு பிறகு அண்ணாதான் தொடக்கினார், கலைஞர் தொடர்ந்தார். 71க்கு பிறகு தஞ்சை டெல்டா பகுதியில் குத்தகைதாரர்கள் இந்த வாரத்தினால் சுரண்டப்படுகிற கொடுமை நின்று போயிற்றே. இந்தியாவில் எந்த மாநிலம் செய்தது என்று கேட்டு பாருங்கள். தமிழ்நாடு தான். நாம் தொடக்கி வைத்த பல செயல்கள் இந்தியா முழுமைக்கும் பரவின. இந்தியாவிற்கு உரிமை குரல் வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதால் இந்திய அரங்கில் உலக அரங்கத்திலேயே திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று வரிசைப்படுத்தலாம். ஆனால் இந்திய அரங்கில் என்னவெல்லாம் செய்தது? அதனுடைய தொடர்ச்சி தான். இன்னொரு பெரிய செய்தியை சொல்ல வேண்டும். பொருளாதாரத்திலே மக்களினுடைய துயரங்களை கரைந்த ஒரு மிகப்பெரிய செயல்பாடு தலைவர் கலைஞர் அவர்கள் 1969 ஒன்று உங்களுக்கு தெரியும், நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் மட்டும் செல்வாக்கு பெற்று விடவில்லை. 66 நவம்பரில் தமிழ்நாடு முழுவதும் இருந்த பஞ்சம் பட்டினி எவ்வளவு என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். நான் யாரையும் குறைத்து சொல்வதற்காக சொல்லவில்லை. நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அத்தனை பெரிய பஞ்சம். அந்த உணவு பஞ்சத்தை எதிர்த்து போர் தொடுத்ததும் நம்முடைய இயக்கம்தான். அப்போது என்ன நடந்தது என்றால், அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு தலைவர் கலைஞர் தில்லிக்கு போய் ஜெகஜீவன் ராம் அவர்களை பார்க்கிறார், உணவு அமைச்சர். இவ்வளவு பஞ்சமாக இருக்கிறது, எங்களுக்கு வேண்டும். ஜெகஜீவன் ராம் தலைவர் கலைஞரிடத்திலே கொண்டிருக்கிற அந்த அன்பு, தமிழ் மக்களிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு காரணமாக முதல் ஆண்டு 20,000 டன் அரிசி, அடுத்த ஆண்டு 10,000 டன் அரிசி அனுப்பினார். 71 மறுபடியும் நாம் வெற்றி வாகை சூடுகிறோம். 71 நாம் பெற்ற வெற்றி சாதாரணமானதல்ல, 67 வேறு. இன்றைக்கும் பலர் சொல்லுகிறார்கள் ராஜாஜி தயவால் திமுக வெற்றி பெற்றது என்று கூச்சமில்லாமல் சொல்லுகிறார்கள். நம்மால் ராஜாஜி தப்பி பிழைத்தார் என்பது வரலாறு. 71 ராஜாஜியும் காமராஜரும் எதிர் திசையிலே நின்று நம்மை கடுமையாக எதிர்த்தார்கள். ஊருக்கு ஊர் ஜெயகாந்தன், கண்ணதாசன், சோ 3 பேரும் பேசிய கூட்டத்திற்கு பெரும் திரளாக கூட்டம் வந்தது. இளைஞர்கள் கூடினார்கள். கூட்டம் கேட்கிறவர்கள் எல்லாம் பார்த்து எப்போதும் அச்சப்படார்கள். கூட்டமெல்லாம் கேட்டார்கள், ஓட்டு நமக்குத்தான். இப்போதும் திருப்பரங்குன்றத்தில் குமரன் மாநாடு நடத்திவிட்டால் வெற்றி பெற்று விடுவீர்களா? குமரன் மாநாட்டுக்கு வந்திருக்கிறவனும் எங்க ஆளுதான். என்ன செய்வது? எல்லோரும் எங்களை போல கருப்பு சட்டை இல்லை, கொஞ்சம் பக்தி இருக்கிறது. திருச்செந்தூருக்கு வருவார்கள், திரும்ப வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். பெரும் கூட்டம் நான் கேட்டிருக்கிறேன். காரைக்குடியில் காந்தி திடலில் 3 பேரும் எங்கு பார்த்தாலும். ஒரு கட்டத்தில் அண்ணன் துரைமுருகன், சுப்பு, ரஹ்மான் கான் திமுகவில் இருந்து பேசியது மாதிரி கண்ணதாசன், ஜெயகாந்தன், சோ மிக கடுமையாக பேசுவார்கள். அந்த 71 நாம் பெற்ற வெற்றி. அப்போதுதான் சேலத்திலே ராமர் படத்தை பெரியார் செருப்பால் அடித்து விட்டார் என்று அதை எதையாவது இந்த தேர்தல் வந்தால் எதையாவது பற்றி கொள்ள வேண்டும். திடீரென்று திருச்சி வேலுச்சாமிக்கு காமராஜர் நினைவு வருவது போல. காங்கிரஸ்காரர்களுக்கு திருச்சி வேலுச்சாமிக்கு தெரியாது, ஆனால் இவர்களை எல்லாம் பார்த்து திமுக பயப்படாது. திடீரென்று இப்போது சிவாவை பிடித்துக் கொண்டு, போன தேர்தலில் ராசா எடப்பாடியின் அம்மாவை தவறாக பேசிவிட்டார். என்னடா பேசுறார்? தேர்தல் நேரத்தில் அப்போது 71 மிக பெரிதாக கை கொடுத்தது சேலம் நிகழ்ச்சி. உண்மையாக நடந்தது நமக்கு தெரியும். ஐயா அடிக்கவெல்லாம் இல்லை. அப்போது இன்றைக்கும் இருக்கிறார் திருச்சி செல்வேந்திரன் எல்லாம். ராமர் படங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் புராண கதைகளை நம்பலாமா என்று ஒரு ஊர்தியில் இருந்தது. முதல் ஊர்தியில் பெரியார் போய்விட்டார். அன்றைக்கு ஜனசங்கம் பெரியார் ஊர்வலத்துக்கு கருப்பு கொடி காட்ட அனுமதி கேட்டது. கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. நீ கருப்பு கொடி தானே காட்டணும். அங்கிருந்து செருப்படுத்து வீசினான். அந்த செருப்பு பின்னால வந்த ஊர்தியில் விழுந்துச்சு. திருச்சி செல்வேந்திரன் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார், நாங்களா அடிக்கலைங்க, தானா வந்தது, வீணா போக வேண்டாம்னு. இது அவர் சொல்லுவது கூட்டங்களிலே சொல்லியிருக்காரு. இதை பெரிதுபடுத்தினார்கள். துக்ளக் எப்படி அட்டைப்படம் போட்டது? பெரியார் ஒரு கடவுள் படத்தை செருப்பால் அடிப்பது போலவும் கலைஞர் பின்னால் நின்று கைதட்டுவது போலவும் படம். துக்ளக்கினுடைய அட்டை படம் எல்லாம். எங்களுக்கு அப்போது 20 வயது, எனக்கு எல்லாம் நினைவு இருக்கிறது. என்ன நடந்தது? இதை இந்திரா காந்தி இடத்துல போய் கேட்டார்கள். கவுஹாத்தியிலே ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு இந்திரா காந்தி அவர்கள் இறங்கும் போது
தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் கடவுள் படத்தை அவமதித்திருக்கிறார்களே என்று கேட்டார்கள். இந்திரா காந்தி பொறுமையாக கேட்டார், யார் அப்படி செய்தது என்று கேட்டார். இட் இஸ் ஈவி ராமசாமி, பெரியார் என்று சொல்லுவார்கள். அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? he has been doing it for a long time என்றார். அவர் ரொம்ப நாளாக அடிச்சுட்டு இருக்காரு, இப்போடா புதுசுன்னு கேட்டு. அந்த அம்மா கேட்ட கேள்வி அதுதான். அவர் இந்த மாதிரி அவர் ரொம்ப நாளாக பண்ணுறாரு, உனக்கு இப்போ தான் தெரியுமான்னு கேட்டு. he has been doing it for the long time என்று அவர் சொன்னார். அந்த தேர்தலில் தான் தோழர்களே 184 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். குறித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கூப்பிட்டும் சொல்லுங்கள். இவர்கள் பேச பேச வரும் தேர்தலில் 200 இடத்தில் வெல்வோம். இன்னும் பேசு, மரியாதை இல்லாமல் பேசு. பிறகு துக்கம் விசாரிப்பதாக போய் நில், எங்களுக்கு கவலை இல்லை. நீதான் வருவாய், நாங்கள் வரமாட்டோம். மனித மாண்பெல்லாம் எங்களுக்கு தெரியும், யார் மனிதர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும். எனவே பேச பேச வளர்ந்ததுதான், அடிக்க அடிக்க உயர்ந்ததுதான் இந்த பந்து. குறித்துக் கொள்ளுங்கள், வரலாற்றில் அடிக்க அடிக்க உயரும். அதுதான் திராவிட இயக்கத்தின் பண்பு. எதற்காக என்றால் உரிமைக்காக. உரிமைகளை ஒரு நாளும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதற்காக சாதியின் பெயரால் தாழ்த்தாதே, பெண் என்பதால் தாழ்த்தாதே, ஏழை என்பதால் தாழ்த்தாதே. எந்த அடிப்படையிலும் மனிதர்கள் தாழ்த்தக்கூடாது என்கிற உரிமை குரலை இந்தியா முழுவதும் எழுப்பினோம். எங்கள் பாட்டன், உண்மையாய் சொல்லுகிறேன், இவர்கள் சொல்வது போல அல்ல, எங்கள் முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. அந்த குரலை, அந்த உரிமை குரலை உயர்த்தி பிடிக்கவே திராவிட இயக்கம் பாடுபட்டது, பாடுபடுகிறது, பாடுபடும். நன்றி, வணக்கம்.